ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்க. இன்றைக்கு நம்ம தேர்தலை குறித்தே பேசிக்கிட்டு இருந்தாலும் தேர்தலுக்கு சம்மந்தம் உண்டா இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பமான ஒரு விஷயம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. அது ஒரு பெரிய பேசு பொருளாகவும் ஆயிருக்கு. பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படம் முதல்ல 5 நிமிஷம் லீக் ஆகி அப்புறம் அந்த படம் முழுவதுமாக லீக் ஆகிருக்கு. இது ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. இதை வச்சு சில பேர் அரசியல் மைலேஜ், அரசியல் ஆதாயம் தேட பார்க்காங்கிறது தான் இதில் ஒரு மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். சரி, ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது என்றைக்குமே சொல்ல நதி மூலம் ரிஷி மூலம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். எடுத்த உடனே இவர் சொல்றார் அவர் சொல்றாரு நம்ம பார்க்கக்கூடாது. ஒரு விஷயம் எப்படி நடக்கும், பொதுவாக இந்த விஷயத்தில் எப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற நம்ம ஆலோசனை பண்ணி பார்த்தா தான் அதன் பின்னால் உண்மை நிலைமை நமக்கு தெரியும். சரி, ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க. அந்த காலத்துல ஃபிலிம்ல எடுப்பான்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல என்ன சொல்றாங்கன்னா டிஸ்க் ஃபார்மேட்ல எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. திரைப்படத்தை டைரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி எடுத்து முடிச்சுட்டு நீங்க அப்படியே திரையிட முடியாது. அப்போ நீங்க என்ன பண்ணணும், சென்சார் போர்டுக்கு நீங்க அவங்கள்ட்ட படத்தை காமிச்சு இதான் நான் எடுத்திருக்க படம், இந்த படத்துக்கு நீங்க பார்த்து சர்டிஃபை பண்ணாதான் நீங்க இந்தியாவில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியும். இதுதான் இந்தியாவில் உள்ள முறை. அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப அதை பார்த்துட்டு அந்த படம் என்ன கேட்டகரியில் வரும், ஏ அடல்ட்ஸ் ஒன்லியா வருமா, இல்ல யூ எல்லாரும் பார்க்கலாமா, யூனிவர்சல் அப்படின்னு எல்லாரும் பார்க்கலாமா, இல்ல ஏபியூன்னு கூட கொடுப்பாங்க, ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வரும். இல்ல சில ரெஸ்ட்ரிக்ஷன் சூட்டபிள் அபவ் ஒன்லி ஃபார் 13 years அப்படின்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இப்படி இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறதுக்காக சென்சார் போர்டு தான் சர்டிஃபை பண்ணி ஆகணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு படத்தை எடுத்த உடனே வெளியில வர்றதுக்கு முன்னாடியே அதை முதல் முறையாக எல்லா எடிட்டிங்ல முதல்ல ஃபர்ஸ்ட் போறது, படத்தை முடிச்ச உடனே அது எடிட்டர் கைக்கு அந்த படம் போகும். அவங்க தான் எடிட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வருவாங்க. அப்ப இந்த ஜனநாயகன் படமும் அப்படியே எடுத்து முடிச்சோட எடிட்டர் கைக்கு போயிருக்கும். இப்போ எடிட்டர் எடிட் பண்றாரு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் காப்பியை பார்க்கற ஒரு எடிட்டர். அதுக்கப்புறம் நான் அந்த எடிட்டட் காப்பியை பத்திரமா எடிட் பண்ணும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, டைரக்டர்ஸும் அவங்களோட டீமும் பக்கத்திலேயே இருப்பாங்க, எடிட்டரால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த எடிட்டட் காப்பியை வாங்கி சர்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணும்போது இவங்க நினைச்ச இடத்துல சென்சார் போர்டு மெம்பர்ஸ் பார்க்க மாட்டாங்க. சென்சார் போர்டு மெம்பர்ஸ் எந்த தியேட்டரை ஃபிக்ஸ் பண்றாங்களோ, எந்த இடத்த ஃபிக்ஸ் பண்றாங்களோ அங்க போய் தான் நீங்க படத்தை போட்டு காமிக்கணும். அங்க போய் அவங்க அந்த படத்தை போட்டு காமிச்சு சென்சார் போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி தான் சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஜனநாயகன் இவங்க போய் பார்க்கும்போது மும்பையில பார்த்தாங்க, நினைக்கிறேன் எங்க பார்த்தாங்கன்னு தெரியல. அப்போ அந்த தியேட்டரை சூஸ் பண்றது, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் இப்ப நான் பேசுறேன். எந்த தியேட்டரில் திரையிட வேண்டும் சூஸ் பண்றது, எந்த இடத்துல திரையிட வேண்டும் சூஸ் பண்றது சென்சார் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். அவங்க சூஸ் பண்ண இடத்துல போய் அவங்க படத்தை போட்டு காமிக்கணும். அப்படி காமிக்கிறாங்க. காமிச்சு சில கட்லாம் போடுறாங்க, இந்த கட்லாம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ரெண்டாவது திருப்பி போட்டு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெம்பர் இதுல எனக்கு அப்ஜெக்ஷன் இருக்குன்னு சொன்னனால ரிவ்யூ கமிட்டிக்கு போடுறாங்க. நீங்க நல்ல சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை பார்க்கணும். ரிவ்யூ கமிட்டி அவங்க போட்ட உடனே ஜனநாயகன் படக்குழு, அதாவது டைரக்டர் எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா அதை சேலஞ்ச் பண்றாங்க. அந்த சேலஞ்ச் ஹைகோர்ட்ல தோல்வி அடைஞ்சதுனால அதுக்கப்புறம் லீகல் ரெமிடியை பர்சியூ பண்ணவே இல்லை. இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது ஜனவரி 9 அவங்க ரிவ்யூ பர்சியூ பண்ண எல்லா ரெமிடியும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை அப்படியே விட்டுட்டாங்க. எதற்கு விட்டாங்க, இன்றைக்கு நம்ம ஏப்ரல் 9 இருக்கோம். 3 மாசத்துக்கு அவங்க எதுவுமே பண்ணல. நாங்க இயற்கையா நார்மலான வழியிலேயே பார்த்துக்கோன்றாங்க. ஆனா இன்னும் வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகவில்லை. படம் ரிலீஸ் ஆகாத குறித்து தயாரிப்பு எங்களுக்கு அவ்வளவு நஷ்டம் வருதுன்றாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கையும் அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பெரிய லெவல்ல எடுக்கலங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. அப்ப 2 தடவை சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் அதை போட்டு காமிக்கிறாங்க. போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் இந்த காப்பி கண்டிப்பாக அந்த படத்தோட டைரக்டர், ப்ரொடியூசர் இவங்களோட கஸ்டடியில தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த காப்பி அவங்க திருப்பி வெளியில விட்டாங்கன்னா அந்த 3 மாச கேப்ல கண்டிப்பா லீக் ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அவங்க அதை கண்கொத்தி பாம்பா பார்த்து அவங்களோட கம்ப்ளீட் கஸ்டடியில அவங்க வச்சிருப்பாங்க. அப்போ இந்த படம் எப்படி லீக் ஆகுது? ஒரு படம் லீக் ஆச்சுப்போம் நேரா அது ஸ்கிரீன்ஷாட்டை போட்டா நம்ம சொல்லிடலாம் தியேட்டர்ல வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னா எங்க தியேட்டர்ல பாட்டு போட்டிருப்பாங்க, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் மட்டும் தான் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்ககிட்ட தான் எடுத்திருப்பாங்க, நீ குறை காமிக்க முடியும். ஆனா ரிலீஸ் ஆனது ஹை டெஃபினிஷன் ஹெச்டி காப்பி. ஹெச்டி காப்பி எப்படி ரிலீஸ் ஆகும்? ஹெச்டி காப்பி ரிலீஸ் ஆகணும்னா பேரட் மெட்டீரியல் அந்த ஒரிஜினல் ஃபிலிம்ல இருந்து, அந்த ஒரிஜினல் ஃபிலிம் டிஸ்க்ல இருந்து தான் ரிலீஸ் ஆயிருக்கணும். அப்ப அதுதான் உண்மை. இப்ப இந்த ஒரிஜினல் ஃபிலிம் டிஸ்க் யார் கையில இருந்திருக்கும்? எடிட்டர் முதல்ல பார்த்துருந்துருப்பாரு. எடிட் பண்ணும்போது இவங்க கூட இருந்திருப்பாங்க. அந்த எடிட்டர் அதனோட மிஷின்ல போட்டு பண்ணிருப்பாரு. எங்கெல்லாம் போயிருக்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு சொல்றேன். எடிட் பண்ண தன்னோட மிஷின்ல போட்டு வச்சிருப்பாரு. அப்போ அதை போட்டு எடுத்திருப்பாங்க. அப்ப அங்க சேவ் ஆகுது கிட்டத்தட்ட அங்கிருந்து வெளியில போறதுக்குள்ள வாய்ப்பு கம்மி. அவங்க சேவ் பண்ணி போட மாட்டாங்க, டிஸ்க்லயே தான் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கிருந்து போக வாய்ப்பு கம்மி. எடிட் பண்ணி முடிச்ச உடனே கம்ப்ளீட்டா அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ எடிட்டர் கையில ஃபர்ஸ்ட் எங்க போகுது? நல்லா யோசிச்சு பார்க்கணும். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன்
குறிப்பா சொல்லணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே செயல்படுற இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி கீழே செயல்படுற ஒரு அமைப்பு தான் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன். இதெல்லாம் யார் மினிஸ்டரா இருக்கிறாரு? திரு எல் முருகன் அவர்கள் மினிஸ்டரா இருக்கிறார், ஸ்டேட் மினிஸ்டரா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் பார்த்து சர்டிபிகேஷன் கொடுக்கணும். அவங்க தான் முதல் முறையா ஒரு இடத்துல போட சொல்றாங்க. இந்த அவங்க போட சொல்ற இடம் ஒன்று தியேட்டரா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அது யாரோட கண்ட்ரோல், டைரக்டரோட கண்ட்ரோல்ல கிடையாத ஒரு விஷயம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். போற ப்ரொஜெக்டர் முதற்கொண்டு எல்லாமே அது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? அந்த தியேட்டரோட கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த தியேட்டர் யார் போட சொல்றா? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் போட சொல்றாங்க. இப்போ அங்க போய் இந்த படத்தை போடுறாங்க. இதுல என்ன பியூட்டி அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அன்கட் வெர்ஷன், அதாவது முதல்ல கொடுப்போம், நிறைய கட் பண்ணலாம் சொல்லலாம், கட் பண்ணி ரெண்டாவது காமிச்சாங்க. அந்த வெர்ஷன்ல கட் பண்றதுக்கு முன்னால ஒரிஜினல் வெர்ஷன் இப்ப லீக் ஆயிருக்கு. அப்போ இந்த ஒரிஜினல் வெர்ஷன் எங்க இருந்திருக்கும்? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் கையிலையும் இவங்க கையிலையும் தான் இருந்திருக்கும். அப்போ அந்த தியேட்டர்ல வச்சு என்ன, ஒருவேளை அந்த தியேட்டர்ல வச்சு காப்பி அடிச்சிருக்க முடியுமா? நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அவங்களோட தியேட்டரோட ப்ரொஜெக்டர்ல போட்டு அவங்க காமிச்சிருந்தாங்கன்னா அதுல எதுவும் தவறு நடந்துச்சா? அப்போ அவங்க கூட இருக்கதான் செய்வாங்க அவங்க ஆட்கள். தவறு நடந்துச்சா நமக்கு தெரியல. அங்க வச்சு ஒருவேளை லீக் ஆயிருந்திருக்கலாம். அங்க லீக் ஆகலைன்னா வேற எங்கேயும் லீக் ஆகக்குள்ள வாய்ப்பு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டு தடவை போட்டு காமிக்கிறாங்க. அப்ப ரெண்டாவது தடவை போட்ட ஃபிலிம் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்க ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அன்கட் வெர்ஷன் அப்படின்றாங்க. அப்ப முதல் தடவை காமிச்ச படம் தான் வெளியில வந்திருக்கு. அது ஹை டெபினிஷன் குவாலிட்டிலே வெளில வந்திருக்கு. அப்ப தியேட்டர்ல காமிக்கும் போது போட்டோ எடுத்து போடுற ஃபிலிம் இது இல்ல. அப்ப இது எங்க இருந்து வெளில வந்திருக்கணும்? அங்க இருந்தே காப்பி எடுக்கப்பட்டு வந்திருக்கணும். அதாவது எங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரிஜினல் இருந்தே காப்பி எடுக்கப்பட்டு எடுத்துக்கிட்டு வந்திருக்கணும். அப்ப அது தியேட்டர்ல நடந்திருக்கலாமா? நமக்கு தெரியவில்லை. அந்த சிபிஎஸ்சி எங்க பாக்குறாங்களோ அந்த தியேட்டர்ல நடந்திருக்கலாமா? நமக்கு தெரியவில்லை. அப்ப ரெண்டாவது எங்க நடந்திருக்கலாம்? அது முடிஞ்ச உடனே 2 தடவை போட்டு காமிச்சு முடிஞ்ச உடனே அந்த காப்பி பத்திரமாக ப்ரொடியூசர் கஸ்டடிக்கும், ப்ரொடியூசர் கை காமிக்கின்ற நபர்கள் கஸ்டடிக்கும் போயிடும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு அதுல ரோலே கிடையாது. அவங்க அந்த காப்பியை வாங்கி வைக்கிறாங்க. இங்க நிறைய விஷயங்களை பார்க்கணும். ஆக்டிவா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்த ப்ரொடியூசர் தரப்பு திடீர்னு அதோட பெருசா இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. எங்களுக்கு அவ்வளவு நஷ்டம், ஒரு நாள் எங்களுக்கு இவ்வளவு நஷ்டம், ஒவ்வொரு நாள் அவ்வளவு நஷ்டம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்கவில்லை. அப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க. இப்ப இந்த படம் என்னைக்கு ரிலீஸ், யாருக்கு ரிலீஸ்னே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப அவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணவங்க ஏன் அமைதியா இருப்பாங்க இருந்தாங்க? ஒரு மனசு மக்களுக்கு எல்லாம் ஒரு ஏன்பா இவ்வளவு பணத்தை போட்டு சும்மா இருக்கலாம் ஒரு சந்தேகம், ஒரு கேள்விக்குறி, சந்தேகம் சொல்ல ஒரு கேள்விக்குறி வருது. இப்ப இந்த பிரிண்டும் நிச்சயமாக யார் கையில இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியும். சிபிஎஸ்சி ஒன்னு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ண தியேட்டர்ல இருக்கலாம், இல்ல இந்த காப்பியில ரிலீஸ் ஆகலாம். ரிலீஸ் ஆனது பிரிண்ட் இல்ல, இதுன்னு சொல்லுவோம் ஒரிஜினல்ல இருந்து எடுக்கப்பட்ட காப்பி. அப்ப அந்த ஒரிஜினல் யார் கையில இருந்திருக்கும்? அவங்ககிட்ட இருந்தால் போயிருந்திருக்க முடியும். இந்த ஒரிஜினல் யார் கையில இருந்திருக்கும்? டைரக்டர் சம்பந்தப்பட்ட கையில இருந்தா முழுக்க இருந்திருக்கும். அதுக்கு ஒரே விதிவிலக்கு, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் காமிக்கும் போது மட்டும் அது வேற ஒரு எக்ஸ்டர்னல் ஆர்கனைசேஷன், வேற ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரொஜெக்டர்ல அது பிளே ஆயிருக்கும். அப்ப அங்க இருந்து வெளில போயிருக்க ஒரு வாய்ப்பு இருக்கா? நமக்கு தெரியவில்லை. இப்ப இதை வச்சு ஒரு குரூப், நீங்க நல்லா சொல்லிட்டீங்க, இதுல யாரெல்லாம் டைரக்டர் கையில தான் இருக்கு, ப்ரொடியூசர் கையில தான் இது எல்லாமே இருக்கு, பிலிம் சர்டிபிகேஷன் தவிர வேற எங்கேயும் அது வெளியில போகல. அப்ப இந்த சூழ்நிலையில இந்த படம் வெளியில லீக் ஆகுது. அப்ப லீக் ஆகும்போது என்ன சொல்றாங்க? ஒரு தரப்பார், இது விஜய் சொன்னார்னு சொல்ல மாட்டேன், அதை அவர் கூட இருக்கவனா சில பேர் சொல்றாங்க, இது டிஎம்கே தான் லீக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வி, நான் சில சந்தேகங்கள் வந்து அதான் கேட்கிறேன். இந்த படத்தை எப்படி டிஎம்கே லீக் பண்ண முடியும்? டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ நான் சொல்றேன், எப்படி லீக்? ஏடிஎம்கேவா இருக்கு சொன்னா கூட அதுக்கும் சேர்த்து விளக்கம் சொல்றேன். இந்த படத்தை டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ லீக் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த படம் தமிழ்நாட்டுக்கு வெளியில தான் காமிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க ஜனநாயகம். அப்படி உள்ளே காமிக்கப்பட்டிருந்தாலும் ரிலீஸ் பண்றது கண்ட்ரோல் யார் கண்ட்ரோல் இருக்கு? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன். இவங்க 2 பேர்த்துக்கும் அதோட எந்த தொடர்புமே கிடையாது. அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி அவங்களோட எந்த தொடர்புமே கிடையாது. அந்த படம் ரிலீஸ் ஆகிற சமயத்துல அதிமுக கூட்டணியில இருக்குன்னு சொல்லலாம் பிஜேபியோட, மற்றபடி நேரடி தொடர்பு கிடையாது. அப்ப இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கு இவங்க குறிப்பா திமுக சொல்லும்போது திமுகவால சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அங்க இருந்து போயிருக்க வாய்ப்பு இல்லை. இந்த படத்து இதுக்கு தவிர வேற எங்க இருந்துக்கலாம்? எடிட்டர் ஆபீஸ்க்கு போயிருக்கீங்களா? எடிட்டர் ஆபீஸ்லயும் டைரக்டர் சம்பந்தப்பட்டவங்களும் ப்ரொடியூசர் சம்பந்தப்பட்டவங்களும் இந்த காப்பி எடிட் பண்ணும்போது கூடயே கண்குத்தி பம்பா இருந்து பார்ப்பாங்க. ஏன்னா அது வெளியில போயிடக்கூடாதுன்னு அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த பீரியட் படத்தை ரிலீஸ் பண்ணணும் ஆசைப்பட்ட காலம். அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க அங்க கேர்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. இன்னொன்று எடிட்டர் இந்த ஃபிலிம் ஃபீல்ட்லயே இருக்கிறவர், அவர் எல்லாரும் சுத்தி வச்சு அவர் ரிலீஸ் பண்ண முடியாது. அப்போ இந்த படம் அங்கேயும் ரிலீஸ் ஆயிருக்க வாய்ப்பு கம்மி. ஒன்னு அங்க ஆயிருந்திருக்கலாம், இல்ல சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் ஆயிருந்திருக்கான்னு இவங்க குறை சொல்லலாம். இது ரெண்டுலையுமே திமுகவுக்கு சம்பந்தம் கிடையாது. சரிங்களா? மூணாவது வாங்க, படம் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த எல்லா காப்பி யார் கஸ்டடியில இருக்கும்? அநேகமா ப்ரொடியூசர் கஸ்டடியில இருக்கும். டாக்டர் கஸ்டடியில கூட இருக்காது. அநேகமா ப்ரொடியூசர் கஸ்டடியில் தான்
இந்த படத்தோட எல்லா ஒரிஜினல் பிரிண்ட்ஸும் இருந்திருக்கும். அப்போ எப்படி இந்த படம் லீக் ஆகி ரிலீஸ் ஆகுது? அப்போ ப்ரொடியூசருக்கு தெரியாம லீக் ஆகி ரிலீஸ் ஆச்சா? சென்ட்ரல் போர்டு 3 இடங்கள்லயோ ஏதோ ஒரு இடத்துல தான் லீக் ஆகிருக்க முடியும். அப்போ எப்படி அது லீக் ஆகுது? இந்த 3 இடத்துக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு கட்சி தான் திமுக. அதிமுகவும் இது சம்மந்தம் இல்லாத கட்சி. எங்கேயுமே நீங்க டைரக்டா உங்களை பின் பாயிண்ட் பண்ணி இவங்க இது மூலமா அவங்களுக்கு சம்பந்தம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இது லீக் ஆனதுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து காரணமா இருக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னா, அதுவும் திமுகன்னு சொல்றாங்க, கொஞ்சம் நகைப்புக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனால் படம் லீக் ஆனதுங்கிறது நம்ம மறுக்க முடியாத ஒரு உண்மை. இந்த படம் லீக் ஆகி வெளியில வருது. எனக்கு என்னன்னா ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பேசுறாங்க. இன்னும் நான் எதிர்பார்த்த அளவு ஒரு எதிர்ப்பு ப்ரொடியூசர் தரப்புல இருந்து வரல. 500 கோடி போட்டோம், 1000 கோடி போட்டோம், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இத்தனை கோடி நஷ்டம், இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எங்களுக்கு சேட்டலைட் ரைட் போயிடும், அதோட ஓடிடி ரைட் போயிடும் அப்படின்றாங்களே தவிர எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரியாக்ஷன் வரல. நான் இன்னும் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஒரு பெரிய கேஸ் ஃபைல் பண்ணல, எதுவும் பண்ணல. ப்ரொடெஸ்ட் எல்லாம் சினிமாக்காரங்க வழக்கமாலும் சொல்லிட்டு போங்க, அப்படி இப்படி சொல்லிட்டு போங்களே தவிர நான் எதிர்பார்த்த ரியாக்ஷன் வரவில்லை. அதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அப்போ ஒரு விஷயம் என்றைக்குமே நடக்கும்போது நம்ம முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி வந்து என்ன கேட்கணும்னா, இது நடந்திருக்கு எல்லாம் சொல்ற கேட்காது. முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி, இப்படி நடப்பதனால் யாருக்கு அரசியல் ஆதாயமோ அல்லது அரசியல் ஆதாயமோ நீங்க பார்க்கணும். சரிங்களா? ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, லீக் ஆகுது. இது லீக் ஆகிறதுனால திமுகவுக்கு என்ன ஆதாயம்? ஒன்று, அரசியல்வாதிகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரசியல்வாதிகள் திமுகவா இருக்கட்டும் அதிமுக நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க எதிரியை பழி வாங்கி நினைச்சு தன்னோட அரசியல் வாழ்க்கைக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இதே இன்னைக்கே எழுதி தர்றேன். நாளைக்கு ஒரு தொங்கு சட்டமன்றம் வந்துச்சுன்னா இவ்வளவு திட்ட ஸ்டாலின் வந்து என் அன்பு சகோதரர் விஜய்ன்னு சொல்லுவார். இவ்வளவு திட்ட எடப்பாடி விஜய் இருந்தாலும் ஆட்சி அமைக்க முடியும், இதே திட்ட எடப்பாடி என் அன்பு சகோதரர் விஜய்ன்னு சொல்லுவார். இதுதான் உண்மை. அரசியல்வாதிகளுக்கு பர்சனல் வெண்டேட்டா இருக்காது. இருந்தாலும் அவன் அரசியல்வாதியாக இருக்க முடியாது. புரிஞ்சுக்கங்க. அது தமிழக அரசியல்வாதிகள் கருணாநிதி எடுத்து ஜெயலலிதாவாச்சும் என்னைக்காச்சும் போகணும், கருணாநிதி எடுத்து அந்த வழியில வந்த ஸ்டாலின் நிச்சயமா பர்சனல் வெண்டேட்டா வைக்க மாட்டோம். வச்சா அவங்க அழிஞ்சிருவோம், நம்ம இதனால நம்ம நாளைக்கு நஷ்டப்படுவோம், நாளைக்கு இதுல லாபம் இருக்குன்னா நம்ம இப்ப அமைதியா இருக்கும்னு சொல்லி கண்டிப்பா இருப்பாங்க. ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமையலான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில இவங்க 2 பேருமே நிச்சயமா விஜய் பாய்க்க மாட்டாங்க. வெளியில எல்லாம் பேசிக்குவாங்க. அவன் படத்தை கண்டிப்பாக 2 பேரா கூட ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு என்னோட கருத்து. அப்ப இதுல என்ன மைலேஜ்? இது படத்தை ரிலீஸ் பண்றது சமயத்துல ரிலீஸ் ஆகும்போது என்ன சொல்லுவாங்க எல்லாருமே, திமுக கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. நடக்கிறது திமுக கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்திட்டு இருக்கு. அது ஒரு விஷயம். அப்ப அந்த கெட்ட பேர் யாருக்கு வந்து சேரும்? திமுக தான் வந்து சேரும். அப்ப என்ன கிறுக்கனா தனக்கு கெட்ட பேர வேற ஒரு விஷயத்த அவங்க செய்யறதுக்கு? அப்ப எந்த கிறுக்குன்னு செய்ய மாட்டான். அது திமுக நிச்சயமா செய்யாது. பணந்துன்னு கொட்ட போட்ட கட்சி. அப்போ இந்த படத்தை யார் ரிலீஸ் பண்ணிருப்பா அரசியல் ஆதாயம்ங்கிற ஒரு பக்கம், யாரால ரிலீஸ் பண்ண முடியும்? அது 2வது கேள்வி. முதல் கேள்வி, யாருக்கு அரசியல் ஆதாயம்? திமுகக்குள்ள அதிமுகக்குள்ள. அப்ப நான் யாருக்கு அரசியல் ஆதாயம் நான் ஒரு நபர் நினைக்கிறேன், அதை நீங்க வாயா சொல்ல என்ன நீங்களே கணிச்சு பார்த்து. திமுக ஆதாயம் இல்ல, அதிமுக ஆதாயம் இல்லை. ஆனால் யாருக்கு அரசியல் ஆதாயம்? இந்த ரிலீஸை வச்சு யார் அரசியல் ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தெரியும். அப்ப அவங்களுக்கு தான் அரசியல் ஆதாயம். சரி, அப்ப நான் யார சொல்றேனோ அவங்களால இந்த படத்தை லீக் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த படத்தை யாரால லீக் பண்ண முடியும்? லீக் பண்ற கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கு? ஒன்று, நம்ம எடிட்டர் கையில பார்த்தோம் கூட இருப்பாங்க. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷன் பண்ணிருக்கலாமா நமக்கு தெரியல. இந்த 2 இடம் தான் லீக்கேஜ். இது 2மே திமுகவும் அதிமுகவும் சம்பந்தப்பட்ட இடம் கிடையாது. அதுக்கப்புறம் கஸ்டடி ஃபுல் அண்ட் ஃபுல்லா சேஃப் கஸ்டடி ப்ரொடியூசர் கைக்கு வந்துருது. அப்போ எங்க இருந்து ரிலீஸ் ஆச்சு? எங்க இருந்து லீக் ஆச்சு? இந்த லீக்கை யாரால் செய்திருக்க முடியும்? ப்ரொடியூசர் வந்து நான் எதுக்கு என் பணத்தை நஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னார்னா சொல்லலாம். அவர் சொல்லுவார், நான் எதுக்கு என் பணத்தை நஷ்டப்பட வைக்கணும், எனக்கு என்ன தேவையா, நான் தானே 1000 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இத்தனை பேர் என்னோட இவ்வளவு பேர் வருஷம் இன்கம் இருக்கு, போச்சுன்னா நான் தான் நஷ்டப்படுவேன். அப்ப யாரால் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நான் பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்றேன், யாரால் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும்? அந்த படம் சம்பந்தப்பட்ட யாரோ தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா எல்லார் கையிலையும் அந்த ஒரிஜினல் காப்பி கிடைச்சிடாது. அந்த ஒரிஜினல் இருந்து காப்பி எடுக்க தான் ரிலீஸ் ஆயிருக்கு, ஸ்கிரீன்ஷாட் ரிலீஸ் ஆகவில்லை. அப்ப இந்த படம் சம்பந்தப்பட்ட யாரோ ஒரு நபர்கள் தான் இந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அது என்னோட ஒரே கருத்து. ஏன்னா இது 3ஆம் நபர் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன். இவ்வளவு சூழ்நிலை, இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும்போது அந்த அந்த ஒரிஜினல் காப்பீஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரிஜினல் காப்பீஸ் அத்தனையும் ரொம்ப பத்திரமா வச்சிருப்பாங்க. சாதாரண நீங்க ஒரு கோஹினூர் வைரத்தை வச்ச மாதிரி பாதுகாப்பா வச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா பிரச்சனைகள் கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணுது, அப்ப நம்ம ரொம்ப பாதுகாப்பா வச்சிருக்கணும்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதையும் மீறி லீக் ஆயிருக்குன்னா இந்த படத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நபர்னாலதான் லீக் ஆயிருக்கும். இப்ப நீங்க அடுத்து கேட்க வேண்டிய கேள்வி, யார் 2 கேள்வி சேர்த்து கேட்கணும். யாருக்கு இதனால அரசியல் ஆதாயம்? 2வது, யார் இந்த படத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்க? இந்த 2 கேள்விக்கும் உங்களுக்கு ஒரு நபரை விடை தெரிஞ்சதுன்னா அந்த நபராக தான் இருக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் இது லீக்கேஜுக்கு பின்னால் உள்ளது.
ரெண்டாவது, இது எல்லாரும் பேசுறாங்க, ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான், இத்தனை பேரோட உழைப்புகள் வீணா போகுதுன்னா வருத்தத்துக்குரிய விஷயம் தான். நாட்டுல எவ்வளவோ பெரிய பெரிய கிரைம் நடக்குது. ஆயிரக்கணக்கான கோடி பொதுமக்களை ஏமாத்துறாங்க, 5000 கோடி ஏமாத்துறாங்க மக்கள், 500 கோடி ஏமாத்துறாங்க. ஃபைனான்ஸ் தொடங்கிட்டு ஓடுறான், ஆறுத்துல ஃபைனான்ஸ் ஸ்கேம் இருக்கு, இப்படி எத்தனையோ ஸ்கேம் இருக்கு. அதெல்லாம் நீங்க ஒரு வார்த்தை கூட யாரும் பேசுறது கிடையாது, வருத்தம் கிடையாது. ஒரு சினிமா 500 கோடி எடுத்து லீக் ஆயிடுச்சான், இவன் வந்து எடுத்து போயிட்டான், அவன் போயிட்டான், இவன் போயிட்டான், ஏன் இவ்வளவு கதறீங்க? அடுத்து மூணாவது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. படம் ரிலீஸ் ஆக வேண்டியது ஜனவரி 9ஆம் தேதி. ரிலீஸ் ஆகிறதுக்கு தயாரா இருக்கிறது எல்லாம் கட்டு பண்ணி அவங்க கொடுக்கலாம் சொல்லி தயாரா இருக்கிறது 9ஆம் தேதி. இப்போ 3 மாசம் கழிச்சு அதை ஏன் லீக் பண்ணணும் எலெக்ஷன் சமயத்துல? சொல்லுங்க. 3 மாசம் கழித்து இன்னைக்கு ஏப்ரல் 9ன்னு வச்சுக்கோங்க, ஏப்ரல் 9 தேதி ரிலீஸ் ஆயிருக்குன்னா 3 மாசம் கழிச்சு அதை ரிலீஸ் பண்ணணும், அந்த லீக்கேஜ் பண்ணணும். அப்ப நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய கேள்வி அதுதான். இந்த 3 மாசம் கழிச்சு இந்த இது அந்த அன்கட் வெர்ஷன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பின்னால் உள்ள பொலிட்டிக்கல் மோட்டிவ் என்ன? யார் இதுல அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள்? அது எலெக்ஷனை ஒட்டி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா யார் அரசியல் ஆதாயம் தேட பார்க்கிறார்கள்? யாருக்கு அதை செய்யக்கூட லீக், அந்த ஒரிஜினல்ல இருந்து லீக் காப்பி எடுத்து லீக் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். அப்ப அவங்க தான் பண்ணிருக்காங்க நிச்சயமா. இந்த 2 இதையும் டிக் பண்றவங்க யாரு? இந்த 3 கேள்வி கேட்ட 3 கேள்வியும் டிக் ஆற ஆள் யாருன்னு பாருங்க. அவர் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஜனநாயகத்துல குற்றவாளி. இதுக்கு வந்து நீங்க எனக்கு தெரிஞ்சு இது திமுகவும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது. ரிலீஸ் பண்ணவர் இந்த 3 கேள்வியும் ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்பதான் அந்த நீங்க யாருக்கு அரசியல் ஆதாயம், அந்த கஸ்டடியில இருந்து எப்படி ரிலீஸ் ஆச்சு, யாரால ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும், இது எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா தான் ரிலீஸ் பண்ண நபர் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த நபர் மேலதான் நீங்க கோவப்படணுமே தவிர எமோஷனல் ஆகி நீங்க முடிவு எடுக்கக்கூடாது. இன்னொன்னு, ஒரு படம் ரிலீஸ் ஆகணுங்கிறது உலகமே கவுந்து போற விஷயம். அதோட உலகமே கவுந்து போற விஷயத்துக்குலாம் தட்டி விட்டு நம்ம ஆட்கள் போயிருக்காங்க. அப்ப சினிமா பைத்தியம் தலைவிரித்தாடுங்கிறத நம்ம காமிக்க முடியும். அதனால இந்த படம் ரிலீஸ் ஆனதை நீங்க வெறுமனையா பார்க்காதீங்க. எலெக்ஷன் சமயத்தில் ரிலீஸ் ஆகும்போது அது வேணுக்குன்னே பர்பஸாக லீக் பண்ணப்பட்டிருக்கிறது. அது யாரால பண்ணப்பட்டிருக்கிறது தான் அந்த கேள்வி. அந்த கேள்விக்குள்ள விடையை நீங்களே உங்க மனசுல கேள்வி மேல கேள்வியா கேட்டீங்கன்னா அந்த விடை உங்களுக்கே கிடைக்கும். அந்த நபர் தான் அதை ரிலீஸ் செய்திருக்கிறார். மீண்டும் சந்திப்போம்.